இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மோமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக் ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that I am grateful to every single person here and every single person I have ever met so far for me being here today. So first, thank you to all of you. குட் வைஃப்னா வந்து ரேவதி மேம் பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். அவங்கள பார்த்தப்போவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ளே போகணும்லாம் இல்லை. அவங்கள பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எவ்ரிதிங் கெட்ஸ் டன் ஆன் டைம். And for me having met Revathi ma'am, I have Sid to thank. Thank you Siddharth. அவர் வந்து ரேவதி மேமுடைய கண்டலாவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts obviously you can see it. You can see how he thinks through his frames. And Swarupa எங்களை அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு thank you really. And production design, அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமாம், அவங்களுடைய பிட் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷனில் நடிக்கிறது ஒன்று, இன்னொரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒன்று. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பாக பொறுப்பு. இல்லைன்னா சொத்துன சட்னி மாதிரி விழுந்துடும். அது வந்து மேம் சொல்லவே வேணாம். ஷீ இஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அவர்களே ரொம்ப அழகா பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க ரேவதி மேம பார்த்த உடனே வந்து இட் வாஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பட் வாஸ் தேர் a surreal moment that you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே டேக் அப்படின்னு சொன்னப்போ ஐயோ நான் அவங்களோட டிரெக்ஷன்ல நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பா. நீங்க எக்ஸாக்டா கேட்டது நான் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். போய் நின்றுட்டு இருக்கும் போது நான் வந்து என்னப்பா லலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீம்ல இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பா இருந்தது. அவங்க ஷார்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம், you know, that's the first time we met on set.